திருச்செந்தூர்ல சாமி பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும்? ரீசன் நாங்க போனது வந்து Thursday போனோம். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த கிணறுக்கு போயிட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுதான் வந்து நாடி கந்த புஷ்கரணி அந்த தீர்த்தம் தான் வந்து இது நாடி புரிஞ்சிருக்கும். நம்ம இதான் நம்ம கோபுரம் அப்படியே இப்படி அப்புறமா தெரிஞ்சு ஓடுனவரோட ஊரே வந்து திருச்செந்தூர் தான். அப்படி வெரி ஹாப்பி. தூத்துக்குடி வந்திருக்கோம், துளசி முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சிவன் ஞான மூர்த்தீஸ்வரர் அப்படின்னும் டைரக்டா அப்படியே போயிட்டு சாமி பார்த்துட்டு வராம ரூம் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். Hi everyone, welcome back to our channel Sandhya Sandari. So இன்னைக்கு நம்ம வந்து திருச்செந்தூர் vlog தான் பார்க்க போறோம். ஸோ திருச்செந்தூர்ல சாமி பார்க்க எவ்வளவு நேரம் ஆகும், அப்புறம் நாடி கிணறுன்னு சொல்றாங்களே அது என்ன, நாங்க எங்க தங்கணும், அண்ட் திருச்செந்தூர் வந்துட்டீங்கன்னா பக்கத்துல வேற என்ன கோயில் நீங்க போகலாம், என்ன இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து இந்த வீடியோல நான் கவர் பண்ண போறேன். எஸ், நம்ம ஸ்டே பண்ணது வந்து இந்த சக்கரவர்த்தி இன் இந்த ஹோட்டல் போய் தான். இந்த டீடைல்ஸ் வந்து நான் வீடியோ போக போக ஷேர் பண்றேன். எஸ், நான் வந்து மார்னிங் செக்இன் இல்லாத ரீசன்னால நம்ம ஜஸ்ட் அங்க ஃப்ரெஷ் மட்டும் ஆயிட்டு பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு சாமி பார்த்துட்டு வந்து செக்இன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அண்ட் பஸ் ஸ்டாப் எதிரிலே தான் வந்து இந்த ஹோட்டல் இருந்துச்சு. அண்ட் நீங்க ஃபுல்லா வந்து ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்கு, நோ ப்ராப்ளம், ஈஸியா நீங்க வந்து கோயிலுக்கு போயிடலாம். அண்ட் இதான் வந்து கோயிலோட ஸ்ட்ரீட். முன்னாடி பாத்தீங்கன்னா செம்ம க்ரௌடா இருந்துச்சு. மெயின் ரீசன் நாங்க போனது வந்து Thursday போனோம், அண்ட் அன்னைக்கு வந்து கிருத்திகையும் கூட. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமா இருந்துச்சு நீங்க பாக்குற மாதிரி. முன்னாடி வந்து ஆழி கிணறு அண்ட் சீக்கு வந்து போயிட்டு வரணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆடி கிணறு போவாங்க. பட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த கிணறுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி பார்க்க போகலாம். ஸோ எஸ், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து ரூம்ஸ் இருக்கு, லைக் பே ரூம்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, மண்டபம் நல்லா இருக்கு. ஸோ எஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 100 rupeesக்கான லைன். இதுக்கே வந்து செம்ம ரஷ்ஷாக வந்து இருந்துச்சு. அண்ட் நாங்கள் போகிற வழியில் வந்து இந்த கோயிலோட யானையும் பார்த்தோம், க்யூட்டாக இருந்துச்சு. செம்மையா இருக்கு. எலிஃபென்ட் பார்த்தோமா, இப்போ அப்படியே பாருங்க பீச். ஸோ இதுதான் வந்து நாடி கிணறு வாயில். இங்கே குளிச்சுட்டு இந்த சீக்கு போயிட்டு குளிச்சுட்டு. ஸோ இந்த நாடி கிணறு பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு இன்ஃபோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, இந்த கோயிலில் வந்து சுற்றி 24 தீர்த்தங்கள் இருக்கத்தா வந்து கூறப்படுது. அதில் ஒரு வகையான தீர்த்தம் தான் வந்து கந்த புஷ்கரணி. அந்த தீர்த்தம் தான் வந்து இது நாடி கிணறுல வந்து தராங்க. ஸோ இந்த கிணறு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கிணத்துக்குள்ள வந்து ஒரு கிணறு இருக்கும். இப்போ நீங்க பாப்பீங்க அந்த நாடி கிணறு பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம கீழே இறங்கி போன ஒரு கிணறு இருக்கும். அந்த குட்டி கிணறுல இருந்து எடுத்துற தண்ணி தான் வந்து நம்ம மேல ஊற்றுவாங்க. ஸோ அதுதான் வந்து நாடி கிணறுல வந்து நீராடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க முடிச்சுட்டு நம்ம டைரக்டா வந்து இங்க இருக்கிற கடல், ஸோ பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். இங்க வந்து இது நம்ம நாடி கிணறுல குளிச்சாச்சு. பீச்ல போயிட்டு நான் தண்ணி மட்டும் தச்சுக்கிட்டேன். அவ்வளோ மோசமா இருக்கு, லைக் ட்ரெஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் நம்ம கோபுரம். அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இதான் நம்ம பீச். ஸோ எஸ், தயவுசெய்து இந்த மாதிரி வந்து ட்ரெஸ் போடாதீங்க, ரொம்ப ரொம்ப பொல்யூட்டடாக இருக்கும் நம்ம என்வாயர்மெண்ட், அது கண்டிப்பாக வேண்டாம். இதான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற பிளேஸ். இதை பார்த்தோன்னே எனக்கு கண்டிப்பாக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே தோணல. ஸோ நான் அப்படியே வந்து காற்றுலேயே இது வர வச்சுட்டு நான் அப்படியே சாமி பார்த்துட்டு வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ என்னாச்சுன்னா, நம்ம வந்து ரூமில் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ அடுத்ததான் நம்ம ஒரு கோயில் போகிறோம்னு சொன்னாலே அங்கே வந்து கிளம்பிட்டோம். ரூமோட டீட்டெயில்ஸ், காஸ்ட் எல்லாமே வந்து இந்த வீடியோ வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து சரவண பவன் வந்திருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன் அந்த சரவணன் பவன் தானா இதுன்னு. அப்புறமா தெரிஞ்சது இந்த ஓடுனவரோட ஊரே வந்து திருச்செந்தூர் தான் அப்படின்னு. ஸோ இஸ் பக்கா ஆத்தென்டிக். நீங்கள் மேலே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுட் ஆஸ் யூஷுவல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சரவணபவன் இருக்க மாதிரி மெயினாக வந்து கத்திரிக்காய் கொடுத்துருந்தாங்க. வெரி ஹாப்பி. ஸோ இந்த சரவணபவன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன் தாண்ட உடனே அப்படியே லைக் நீங்கள் தாண்டி இந்த ரோட் கூட வர வேண்டாம், அந்த முனையிலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து யார் வந்தாலும் இந்த சரவணபவனில் சாப்பிடலாம். ஆல்சோ இந்த சரவணபவனில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுற ஆப்ஷனும் லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரூம்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா ஜஸ்ட் 14 kilometers பக்கத்தில் வந்து குலசை முத்தாரம்மன் கோயில் இருக்குது, தூத்துக்குடியோடது. எஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான பழமையான கோயில். அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்க்கலாம். அண்ட் போகிறதுக்கு வந்து நாங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு கேப் புக் பண்ணிட்டோம் தெரிஞ்சவங்க மூலிமா. ஸோ அங்கேருந்து இங்கே எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கீழே இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து தூத்துக்குடி வந்திருக்கோம். தூத்துக்குடி வந்து குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன்.
4 o'clock டெம்பிள் திறப்பாங்க. இட்ஸ் அபவுட் டு பி 4, ஒரு 5 minutes வந்து 4 o'clock ஆகிடும். ஸோ கரெக்டாக இருக்கும் நம்ம போய் சாமி பார்க்க. ஸோ இங்க வந்து சிவன் ஞானமூர்த்தீஸ்வரர் அப்படின்னும் அம்மன் வந்து முத்தாரம்மனும் அப்படின்னு வந்து இங்க இருக்காங்க. அண்ட் இங்க வந்து சிவன் வந்து சுயம் லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமா இங்க வந்து முத்தாரம்மன் கழுத்துல வந்து தாலியோட இருப்பாங்க. அது வந்து இந்த கோயில வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வெயிட் பண்ற நேரத்துல நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு இது தெரியல, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, அந்த மாதிரி வந்து குட்டி பில்லோ வாங்கிட்டேன். ட்ரெயின் ஜேர்னிக்கும் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ரீசனால. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். கண்டிப்பாக கூட்டம்லாம் கிடையாது, லைன் கூட இல்லை. நீங்கள் டேரெக்டாக அப்படியே போயிட்டு சாமி பார்த்துட்டு வராம தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் திருச்செந்தூர் வரீங்க அப்படின்னா இந்த டெம்பிள் வந்து மறக்காம விசிட் பண்ணுங்க. எஸ், நம்ம வந்து பேக் டு திருச்செந்தூர் வந்தாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதான் வந்து திருச்செந்தூரோட பஸ் ஸ்டாப். எஸ், பஸ் ஸ்டாப். இது ஒரு குட்டி ஊர் தான், அழகாக க்யூட்டாக இருந்தது. நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டோம். எஸ், நான் இப்போ ரூம் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சக்கரவர்த்தி ஹோட்டலில் ஒரு நார்மல் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து லைக் ஏசி ரூம் தான். எஸ், ஒரு டபுள் காட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் காட் வித் 1 வாஷ்ரூம் வந்து இருந்துச்சு. நீட்டாக வந்து கண்டிப்பாக ஒரு 1 day ஸ்டே, லைக் நீங்கள் ஒரு 2 hours ஸ்டேக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து அஃபோர்டபுள் தான். இதோட ப்ரைஸ் வந்து 1700 வந்து எங்களுக்கு ஆச்சு. ஸோ ஏசி ரூம் 1700 வந்து எங்களுக்கு ஓகே தான். இப்போ ஒரு ப்ரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல, பட் நாங்கள் போகிறப்ப வந்து இதான் ப்ரைஸாக இருந்துச்சு. அண்ட் எஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருந்தாங்க. அந்த லைட் வந்து எதுக்கு இருந்ததே தெரில, அதனால தான் நான் சிரிக்கிறேன். சுத்தமாக அந்த லைட் வந்து அது வெளிச்சம் வரவே இல்லை. பட் இந்த ரூம்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஏரியா தான். ஸோ மார்னிங் டைம்ல வந்து செம்மையா வெளிச்சத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்ல கிளம்புறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒரு 1 day ஸ்டே அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஹோட்டல் ப்ரெஃபர் பண்ணலாம். இந்த ஹோட்டல் நேம் வந்து ஹோட்டல் சக்கரவர்த்தி. அண்ட் எஸ், நம்ம டக்குன்னு கிளம்பிட்டோம். ஒரு 1 day ட்ரிப் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பா வந்து திருச்செந்தூர் விசிட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ நடந்த வீடியோ. தேங்க்யூ, பாய்.